என்ன வெத்தலை பாக்கு வச்சு மாமே மச்சுனே அங்கும் பங்காளி உற்றார் உறவினர் சொந்தங்கள் பட்டங்கள் அனைவருக்கும் அறிவாக்கு வெத்தலை வைத்து கல்யாணம் என்று சொல்லி வெத்தலை பாக்கு வச்சு எல்லாம் அழைச்சார்கள். அப்படியே மண்ணுடையார் வீடு சென்று அரசாணி பானை அந்த அரசாணி பானை கொண்டு வரணும்னு அங்க மண்ணுடைய இடத்துல வெத்தலை பாக்கு வச்சான். நட்டு முட்டு நகச்சானம் கொட்டு முட்டு கோயிலும் மூலம் தாரே கப்பு தவளை சங்கு ஓசை மோளத்தர வாத்தியம் அப்படியே கிட்டு 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 கிட்டுக்கிறான் அப்படி சொல்லி மோள வாத்தியத்துக்கு அறிவாக்கு வெத்தலை கொடுத்தாரு. வெத்தலை பாக்கு தெத்தனையை வச்சு கொடுத்துட்டா சொத்து அதான் சொல்லு மாறப்பா வாரேன்னு சொன்னா வரணும். சில பேர் இருக்கானுங்க பாருங்க மாத்திடுவானுங்க. சமையலுக்கு வரைன்னு சொல்லுவேன் அப்புறமேட்டு அடுத்த அனுப்புவேன். வேற பக்கம் ரேட் அதிகமா தாருன்னு சொன்னாங்கன்னா அங்க போயிடுறது. அவன் முட்டாள். இப்போ ஒரு பக்கம் சமையல் பேசிட்டோம்னா ஒரு ஆளை புடிச்சிருக்குது அவரு சமைச்சா நல்லா சமைப்பாரு சொல்லி வெத்தலை பாக்கு அங்க கொடுத்துட்டா அது 1000 ரூபாய்க்கு பேசியிருந்தாலும் அவர் தான் போகணும். அதுக்காக அடுத்த ஆளை அனுப்பி நம்ம வேற பக்கம் போகக்கூடாது. அது தவறு. அது என்னைக்கா இருந்தாலும் உன் தொழிலுக்கு பண்ணக்கூடிய தொழில் துரோகம். இப்ப கூட ஒரு ஊர்ல வெத்தலை பாக்கு கொடுத்து வா தம்பி பாடவான்னு சொல்லிட்டாங்கன்னா சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஊருக்கு போக மாட்டோம். எந்த ஊரு முதல்ல பாக்கு கொடுத்துட்டு அந்த ஊருக்கு தான் போவோம். அது மாதிரி சொன்ன சொல்லு மாறப்படா அப்பதான் அவங்களோட பேச்சு நியாயங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு. அது மாதிரி அறிவாக்கு வெத்தலையை வைத்து மூலதார வாக்கியத்துக்கும் காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் காஞ்சிபுரம் பட்டுகள் எல்லாம் எடுத்து வந்து அப்படியே பாருங்க செக்கரி எந்த ஒரு சிலகண்ட சொல்ல வந்திருக்கு. அப்படி ஐயர்ல இருந்து மேனாடு பட்டணத்திலே பாருங்க செட்டியார் தனக்கோடி செட்டியாருக்கு வெத்தலை பாக்கு எல்லா பக்கமும் அறிவாக்கு வெத்தலை வச்சார். எதுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு. யாரு கல்யாணம்? ஒன்ன சகர் கல்யாணம். அப்படியே பண்ட போடணும். அண்ணமார் கோட்டையிலையும் அந்த சங்கர் மலையில அந்த மலைக்கு பேரு